வணக்கம். எல்லாம் வல்ல முருகன் துணை. கிரியாயோகம் ரொம்ப அற்புதமான ஒரு கலை. அது மனசில் அமைதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு கலை. நான் கிரியாயோகம் பெற்று டெய்லி பயிற்சி பண்ணிட்டு வரேன். அதனால் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப மன அமைதியோட, அதாவது மனக்குழப்பங்கள் இல்லாமல் நான் இருக்கேன். இப்போது கிரியாயோகன்றது ஒரு மனதிற்கு மட்டும் இல்லை, யோசனை திறன், சிந்தனை திறன், இதெல்லாம் நல்ல வேகமாக இப்போ நார்மலான அளவில் இருக்கிறத விட கொஞ்சம் அதை விட ஒரு படி மேலே அப்கிரேடட் ஸ்டேஜ், அதாவது அந்த நிலையில் நம்மளை கொண்டு போக செய்யும். டெய்லியும் நான் பயிற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு அதுக்கான பலன்கள் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே தான் இருக்கு. இது ஒரு எல்லாராலையும் பண்ண முடியாது, ஆனால் எல்லாரும் இது பண்ணால் நல்லா இருப்பாங்க. ஒரு அற்புதமான கலை அப்படின்றத தாண்டியும் ஒரு ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு கலை. இதனால மனசு, உடல், தேகமா இருக்கும். எல்லாரும் கிரியா யோகம் கண்டிப்பா பண்ணணும். பண்ணா மனசு ரொம்ப நல்லா இருக்கும், மைண்டு நல்லா வேகமா இருக்கும். மைண்டு நல்லா வேகமா இருக்கும்னா ஞாபக சக்தி நல்லா இருக்கும். ஞாபக சக்தி கம்மியாகவே ஆகாது, கம்மியா இருந்தா அதிகமாக. அதுக்கான ஒரு வழிதான் இந்த கிரியா யோகம். நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லியும். என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு சில பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. டெய்லியும் நான் யாராருக்கெல்லாம் இதை பற்றி சஜஸ்ட் பண்ணணும், அவங்க எல்லாரும் கிரியா பயிற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்கோம். அதனால் எல்லாருமே அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை இதனால் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. இதை பண்ணதும் நாளுக்கு நாள் டெய்லி லைஃப் ரொம்ப பாசிட்டிவாக மாறிட்டே வரும். அதாவது நெகட்டிவ்ஸை எந்த அளவுக்கு ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். அதாவது தீதுகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு வெற்றியாக தான் இந்த கிரியாயோகத்தை நான் கருதுகிறேன். இந்த கிரியாயோகன்றது நம்ம கண்களிலேயே நம்ம தெரியும். இப்போ ஒருத்தர் கிரியாயோகம் பண்ணுறாரா இல்லையா, அதாவது கிரியாயோகன்றது ஒரு தேஜஸை உருவாக்கும். அந்த மனிதனோட நிழல்ல இருந்து முடி வரையும் ஒரு தேகத்தோடவே இருக்கும். அது ஒரு ஒரு அன்லிமிட்டட் ஒரு எனர்ஜி, ஒரு இன்ஃபைனைட் எனர்ஜி அவங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது அடிக்கடி போகிறது கிடையாது, அமாவாசை மாதிரி கிடையாது, கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுவும் பௌர்ணமி நாட்களில் நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்கள் மனசு, உங்கள் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப அழகாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். நீங்கள் எல்லாரும் பண்ணுங்கள். இது என்னோட குரு குரு ராமச்சந்திரன் சொல்லிட்டு அவர்